வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னை பாரிஸில் இருக்கிற நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். பாரிஸில் நமக்கு நிறைய வெரைட்டியான ஹோல்சேல் ஷாப் இருக்குது. அதுலேயும் நம்ம இப்போ நாராயண முதலி ஸ்ட்ரீட்லேயும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்கும். பாரிஸில் இருக்க ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வெரைட்டி கிடைக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு கிடைப்பதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் கேட்டரிங்க்கும் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி, அதே சமயம் சின்ன ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் பிளேட்ஸ், கப்ஸு, அதே மாதிரி பேப்பர் பிளேட்ஸ், கப்ஸ் கடைகள் இந்த தெருவில் அதிகமாக இருந்தது. வீட்டில் உபயோகப்படுத்துகிற வெரைட்டியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும். எல்லாமே நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வாங்கும்பொழுது ஹோல்சேலில் வாங்கணும். அதாவது ஒரே ஒரு பீஸ்னால் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பேக்கெட்டில் ஒரு 10 இல்லைன்னா 12 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி செட்டாக வாங்கணும். இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம போகும்பொழுது லெஃப்ட் சைடில் காசி செட்டி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் கட் ஆகும். அந்த புறம் வந்து நமக்கு கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் வரும். நீங்கள் சென்னை பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா பூக்கடை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து வாக்கபிளில் தான் இங்கே வர முடியும். இல்லைன்னா ஆட்டோவில் வரலாம், 2 வீலர்லேயும் வரலாம். இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். பார்க்கிங் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம குயிக்காக ஷாப்பிங் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நமக்கு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டத்தோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட இருக்கும். பிளாஸ்டிக்கில் வெரைட்டியான பூமாலைகள் கூட இருக்கும். இந்த மாதிரி கடை வீடியோக்கள் நம்ம அடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலில் அதிகமான ஹோல்சேல் ஷாப் வீடியோக்கள் இருக்கும். வீராஸ் ஹோல்சேல் ஷாப் துணிக்கடை வீடியோக்கள் நம்ம ரெகுலராகவே போடுவோம். நம்ம ஹோல்சேல் ஷாப்னு செப்பரேட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சென்னை பாரிஸில் இருக்கிற வளையல், வெள்ளி, பித்தளை, மளிகை கடை, பூக்கடை, ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹோல்சேல் கடை வீடியோக்கள் போட்டிருக்கோம். நாராயண முதலி ஸ்ட்ரீட்லேருந்து கட் பண்ணி நம்ம காசி செட்டி ஸ்ட்ரீட்குள்ளே வந்த உடனே பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த கடையில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கடையில் வெரைட்டியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருந்தாலும் நம்ம அதிகமாக ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் தான் எவ்வளோ ரேட்டில் இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்லாத நிறைய ஐட்டம்ஸ் இன்னும் இந்த ஷாப்பில் இருக்குது. இப்போ வாங்க இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ? இந்த பாக்ஸஸ்ஸு பாக்ஸில் எவ்வளோ? இது அப்படியே எவ்வளோ? 48 ரூபாவா? ஹோல்சேல் ப்ரைஸ் தானே? இதுன்னா எவ்வளோ வரும்? அது 75 ரூபா பேக்கெட். இது அப்படியே 75 ரூபா. வெளியிலன்னா 10 ரூபாய் விற்பாங்களா? எவ்வளோ விற்பாங்க? ஓகே, 8 12 இருக்கும். இது எவ்வளோ? இது எவ்வளோ? 90 ரூபா டசன். டபுள் விற்பாங்க. ஓ, இதெல்லாம் எவ்வளோ வரும்? என்ன எவ்வளோ? 120 ரூபா டசன், 10 ரூபா பீஸ். ஓ, அப்போ வெளியில் இன்னும் அதிகமாக விற்பாங்க. வெளியில் 25 ரூபா பீஸ். ஒரு பீஸ் 25 ரூபாய் விற்பாங்களா? ஓ, இது எவ்வளோ வரும்? எது? சேம் 10 ரூபா தான். 10 ரூபா தான். அதாவது அந்த ஊறுகாயெல்லாம் விற்கிறாங்க வெளியில் அந்த மாதிரி. ஊறுகாய் விற்கிறது ஐட்டம் அது மாதிரி. இது வரும். இல்லை அது மாதிரி ஊறுகாய் விற்கிறாங்க தனியாக அந்த மாதிரி பொடியெல்லாம். இது எவ்வளோ வருது? 5 ரூபா 50 பைசா. ஒன்று 5 ரூபா 50 பைசா வருமா கணக்கு உங்கள் கணக்குக்கு? இது எவ்வளோப்பா? அது 10 ரூபா பீஸ். 10 ரூபா பீஸ். 60 ரூபா. இது அப்படியே 6. ஒரு ஸ்பூனோட வரும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ரேட் வருமா? இதெல்லாம் வேறு ரேட் தான். ஓ, அது அப்படி செட்டாக வாங்கணுமா? ஒரு பீஸ்னா கூட கொடுப்பீங்களா? 12 பீஸ் வரும். 12 பீஸ் வேணால் இதெல்லாம் அப்படி தருவீங்க. இது எவ்வளோ வரும் சொல்லுங்கள்? அது 13 ரூபா, அது 10 ரூபா, அது 9 ரூபா, அது 8 ரூபா. ஓ, அது 15 ரூபா. இது எவ்வளோ வரும் பெருசுன்னா? அது பெருசு 25 ரூபா. ஒரு பீஸ்னா 20. கீழே விற்க 16 ரூபா, 16. நீங்கள் விற்கிறது இந்த ரேட்டெல்லாம் வெளியில் இன்னும் அதிகமாக விற்பாங்க. ரீட்டெயில்னா டபுள் பண்ணுவாங்க தான். ஆமாம், ஓகே. இப்போ இந்த சமையல் ஸ்டோரேஜ் பண்ணுறோம் இல்லையா, பெரிய 1 லிட்டர் அந்த மாதிரி. 150 ரூபா பேக்கெட். எத்தனை இருக்கும்? 6 பீஸ் 150 ரூபா வரும். 25 ரூபா ஆகுது. ஓகே. 35 ரூபா 40 ரூபா இருக்கும். இதை விட பெருசு இருக்கா? இருக்கு. அப்படியா? இதுவா? இது எவ்வளோ? இது அது 3 பீஸ் வரும். 3 பீஸ் 120 ரூபா, 40 ரூபா பீஸ் ஆகுது. ஒரு பீஸ் 40 ரூபா வரும். இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பூனோட வர்றது. இன்னும் குவாலிட்டியாக இருக்கா? குவாலிட்டினா அது மாதிரி தான் வரும். இல்லைன்னா பேக்கில் வரும். அது மாதிரி. ஓ, ஆ. அது 12 பீஸ் வரும். 280 ரூபா. 12 பீஸ் 250. 280. ஒரு பீஸ் எவ்வளோ வரும் இப்போ? 280னா 23 ரூபா 50 பைசா. ஒரு பீஸ் 23 ரூபா 50 பைசா வரும். இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து மொத்தம் 12 வாங்கினா தான். எம்ஆர்பி ரேட் விற்கிறாங்கம்மா. ஓ, எம்ஆர்பி 44 ரூபாய் இருக்குது. அப்புறம் 44 ரூபா விற்கிறாங்க. ஓ, இதில் 44 ரூபாய் இருக்குது. நீங்கள் வந்து 23 ரூபாய் தருவீங்க. ஆமாம்.
கவர் பண்ண முடியும், கவரே கொடுக்குது. இப்போ நீங்கள் வெளியூரில் வந்து ஃபோன் பண்ணால் ஆர்டர் பண்ணால் கொடுப்பீங்களா? ஜாஸ்தி குவான்டிட்டி இருந்தால் போடுவீங்க. ஸோ எவ்வளோண்ணா? 44 ரூபா. எவ்வளோண்ணா போடுவீங்க? எத்தனைன்னா ஒரு ஐட்டமில் 100 பீஸ் மேலே பெரிய ஒரு பீஸ் 100 பீஸ்னாக்கா கொடுப்பீங்க அந்த மாதிரி. எனக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வரும். இதெல்லாம் கூட பாக்ஸஸ் அந்த மாதிரி. இதை விட பெரிய பாக்ஸ் இருக்கா? இருக்கேன். ஒரு லிட்டர் இருக்கா? இது 1/2 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன்ல இதில். 70 ml இருக்கு. அதுலேருந்து பேஸ் வரும் 1 லிட்டர் 1.5 லிட்டர் இப்படி வரும். அது காட்டுங்க, அது 2 பீஸ் மட்டும் சாம்பிள் காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி சிபி இதெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கணுமா? செட்டா அது பேடு எவ்வளோ அது இதுன்னு? 78 ரூபா மொத்தம் அப்படியே 12 பீஸ் 78 ரூபா. ஓ 12 பீஸ் 78 ரூபா தான் உங்களுக்கு. ரொம்ப கம்மி தானே. இது அட்லீஸ்ட் இது அப்படி 20 ரூபான்னு விற்பாங்கள்ல. அது ஏரியா டிபெண்ட்ஸ். ஓகே. சாதாரணமாக இந்த வண்டியில் வச்சாக்கா சாதா வண்டியில் 20 ரூபா கம்மி கொடுக்க மாட்டேங்குது. 10 ரூபா கூட கொடுப்பாங்களா? 6 ரூபா 50 பைசா ஆகுதுன்னா 10 ரூபா. ஓகே 10 ரூபா விற்றுருவாங்க. லாட் ஐட்டம். இப்போ தெரியாது 2 இருக்குல்ல, அப்படி கூட விற்றுருவாங்க. இது வந்து 1 லிட்டரா? அது 360 ரூபா டசன். 300 எவ்வளோ ஒரு பீஸ் எவ்வளோ வரும்? 30 ரூபா பீஸ். ஒன்று 30 ரூபா வரும். இங்கே 57 ரூபா இருக்குது. இது வந்து 1 கிலோ. ஆமாம். லிக்விட் கணக்கு வரும். ஆமாம் லிட்டர் கணக்கு. ஓகே. இதை விட பெருசுனா எவ்வளோ ரேட்டு வருது? அது 1.5 லிட்டர் வரும். 1.5 லிட்டர் அது 480 வரும். 480 இருக்குது. அது ஒன்று பீஸ் காட்டுங்க. இங்கே பீஸ் இல்லை இல்லையா? சரி ஓகே. டசன் 1 லிட்டரு 360 ரூபா வரும். டசனு 30 ரூபா வரும். வெளியில் வந்து நமக்கு 57 ரூபா. இதில் எம்ஆர்பி இருக்குது. அதெல்லாம் பொருள் எம்ஆர்பி ரேட் தான் விற்கிறாங்க. ஆமாம் எம்ஆர்பி விற்கிறாங்க. சில பேர் சும்மா அதை டிஸ்கவுண்ட் தந்தானா அது 10 15 20% ஒரு 2 ரூபா அந்த மாதிரி அது மாதிரி கொடுத்துடுவாங்க. நம்ம டிஸ்கவுண்ட் நினச்சிப்போம். இது 23 ரூபாய். அது 18 ரூபா. 18 ரூபா. சரி ஓகே. இப்போ வந்து இது வந்து 1 கிலோ. அது 30 ரூபா 1 லிட்டர். இதெல்லாம் வேற என்ன இது இருக்குது? அது உள்ளன். ஓகே. ஸ்வெட்டர் பின்றது. ஓகே. 30 ரூபா பாக்கெட். எத்தனை இருக்கும் அதில்? 6 கண்டு இருக்கும். 30 ரூபாவா? 10 ரூபா விற்கிறாங்க. ஓ வெளியே விற்கிறாங்க. இது இந்த பிளாஸ்டிக் இது இல்லாமல் வேறு என்ன ஐட்டம் இருக்குது? இது எவ்வளோ? இது இருக்கு, விசிறி இருக்கு, வால் ஹூக் இருக்கு. இது எவ்வளோ? இது இந்த கிளிப்பு ஸ்டாண்டு கொடிக்கார ஐட்டம் வேணும்னா அது மாதிரி இருக்கு. நல்ல குவாலிட்டி. இதுவா? கொடி கயிறு அது? ஓ எவ்வளோ அது? அது மாதிரி. எவ்வளோ இது? அது 150 ரூபா. நார்மலாக இந்த முனை கட்டுறது எப்படி கட்டுறது? அது ரொம்ப ஸ்ட்ராங் ஐட்டம். இதே முடி போடலாமா? சாதா இங்கே இருக்கு பாருங்க. சாதா இங்கே. இது எவ்வளோ இது? அதெல்லாம் தனியாக ரேட் பாக்கெட் ரேட் 50 ரூபாயிலேருந்து இருக்கு ஸ்டார்ட். 6 பீஸ். இது எவ்வளோ சொன்னீங்க? எது 20 மீட்டருக்கு 150 ரூபா. 20 மீட்டர் இருக்கும் 150 ரூபா. வெளியிலனா எவ்வளோ விற்பாங்க? வெளியில் எவ்வளோ விற்பாங்க இது? அது 20 ரூபா மீட்டர் விற்கிறாங்க. ஓ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 7 ரூபா 50 பைசா. ஓ நீங்கள் 7 ரூபா 50 ரூபாய் மீட்டர் கொடுக்கு. மீட்டர் கணக்கில் விற்றுடுவாங்களா அவங்க? அப்போ 20 ரூபாய்க்கு விற்றுடுவாங்க. பீஸை விற்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க இது மொத்த ரேட்டு? 150 ரூபா சொல்லியிருக்கேன். வெளியில் 350 ரூபா 400 ரூபா. ஓ அந்த 350 ரூபா வரையும் விற்பாங்க. ஏன்னா டென்ட் எல்லாம் கட்டுறாங்கன்னா யூஸ் ஆகுது, கொடிக்கார யூஸ் ஆகுது, ஃபிஷிங்கில் யூஸ் ஆகுது. ஓ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாமா? இது கயிறு மாதிரி வலை பெண்ட் ஆகுமா நல்லா? இது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்படியா? இது உடையாது இப்படின்னா கூட நம்ம வெயிட் தாங்குவோம். 2 வருஷம் இது ஆகாது. 50 கிலோ 100 கிலோ வெயிட். ஓ மழைக்கு வெயில் கூட நல்லா இருக்கும் குவாலிட்டி. நான் சாதாரணமாக கயிறுனா கூட கொஞ்சம் நாள் இதுவாகிடும் போயிடும். இந்த கடையில் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாக்ஸஸ் நிறைய இருந்தது. அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கும். ரிட்டன் கிஃப்ட் ஐட்டமாக பிளாஸ்டிக் ஐட்டம் வேணும்னா நீங்கள் இங்கே வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதிகமான ஹோல்சேல் ஷாப்ஸ் வீடியோக்கள் இருக்குது. ப்ளீஸ் ஹோல்சேல் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.